கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 24வது வசனம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் வசனம் 24. அப்பொழுது படவு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாயிருந்தார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு வித்தியாசமான ஒரு வார்த்தை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் இதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன் என்றால், இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழிய நாட்களில் ஆண்டவர் இரவெல்லாம் செபித்தார் என்று நாம் படிக்கின்றோம். அது மாத்திரமல்ல, மனுஷகுமாரன் தலை சாய்ப்பதற்கு இடம் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் கூறியிருக்கிறதே நாம் பார்க்க முடியும். அப்படி இயேசு கிறிஸ்து இரவும் பகலும் கடவுளுடைய ஊழியத்தை செய்கிறவராகவும் பிதாவோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறவராகவும் இருக்கின்ற ஆண்டவர், இது நான் நித்திரை செய்கிற நேரம், என்னை நீங்கள் தொந்தரவு செய்யாதீர்கள் என்கின்ற ஒரு இடத்தை கூட நாம் பார்க்க முடியாது. அதே நேரத்தில் ஒரு காரியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழுமையாக மனிதனாகவும் இந்த உலகத்தில் இருந்தார். ஆகையால் தான் ஆண்டவரை குறித்து பேசும்பொழுது அவர் 100% தெய்வமாகவும் 100% மனிதராகவும் இருந்தார் என்று சொல்லி வல்லுநர்கள் பேசுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட இந்த இயேசு கிறிஸ்து இங்கே அதுவும் தன் சீஷரோடு கூட பிரயாணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது நித்திரையாயிருந்தார் என்று மிகவும் குறிப்பிட்டு எழுதுவதற்கான காரணம், இயேசு கிறிஸ்து மிகவும் களைத்திருந்ததினாலே ஓய்வெடுத்தார் என்கிறதான நிலையிலே நாம் பார்க்காமல் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இதை நீங்களும் நானும் பார்க்க வேண்டும். என்னவென்று சொன்னால், அங்கே என்ன நிகழ்கின்றது? சீஷர்களோடு கூட அவர் படவிலே பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். படவு அலைகளினால் மூடத்தக்கதாக கடலில் பெரும் காற்று எழும்புகிறது. பெரும் காற்று உண்டாகும் பொழுது இயேசு கிறிஸ்து ஒருவேளை இப்படி யோசித்து இருக்க முடியும், இந்த நேரத்தில் சீஷர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பதை அங்கே பரீட்சித்து பார்க்கின்ற ஆண்டவராக இருந்திருக்கலாம். காரணம், இதே நிலை யோவான் 6ஆம் அதிகாரத்தில் 5000த்திற்கும் அதிகமான மக்களை போஷிக்க ஆண்டவர் முற்படும் பொழுது அதற்கு முன்பதாக பிலிப்பினிடத்தில் கேட்கின்றார், இவர்களுக்கு நாம் என்ன செய்யலாம், அப்பங்களை நீங்களே கொடுங்கள் என்று சொல்லி பேசுவார். அப்பொழுது பிலிப்பு சொல்லுவார், இவருக்கு 200 பணத்திற்கு நாம் அப்பம் வாங்கினால் கூட போதாதே என்று இயேசு கிறிஸ்துவிற்கும் சீஷர்களுக்கும் இடையிலே அங்கே பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது மிக அழகாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தான் செய்ய போவதை அறிந்திருந்தோம். நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை அறிந்திருந்தும் சீஷரிடத்தில் ஆண்டவர் அவர்களை சோதிக்கும்படியாக இப்படி கேட்டார் என்று எழுதியிருக்கிறது. அதே வண்ணமாகத்தான் இங்கே என்னோடு கூடத்தான் இருக்கிறார்கள், நான் உபதேசிக்கிறதையெல்லாம் கேட்கிறார்கள், நான் செய்கின்ற அற்புத அடையாளங்களை எல்லாம் கண்ணார பார்க்கிறார்கள். ஆனாலும் இவர்களுக்கென்று ஒரு ஆபத்து வரும்பொழுது, புயல் வரும்பொழுது, கொந்தளிப்பு வரும்பொழுது இவர்களுடைய விசுவாசத்தை எவ்விதமாக இவர்கள் செயல்படுத்துகிறார்கள் என்பதை ஆண்டவர் கண்டறியும்படியாய் சோதிக்கும்படியாய் அவர் என்ன செய்கின்றார்? நித்திரையாக இருந்தார். அதற்கு பிறகு நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும். இன்னும் மற்ற சுவிசேஷத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் படவிலே இருந்த எல்லா பொருட்களையும் கடலிலே வீசி அவர்கள் தண்டு வலிக்கிறார்கள், முயற்சிக்கிறார்கள், அவர்கள் எப்படியாகிலும் கரை சேர்ந்து விடுவோம் என்று சொல்லி இறுதியாக தங்களால் ஒன்றும் செய்ய முடியாத நேரத்தில் தான் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து, ஐயரே, நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையோ என்று கேட்கிறார்கள். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதே வண்ணமாகத்தான் இந்த வசனத்தை
நாம் இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி அதை ஒப்பிட்டு பார்ப்பது, அபியாசப்படுத்துவது என்றால், எப்படி அந்த கடலில் போய்கொண்டிருக்கிற படகு அலைகளினாலும் காற்றினாலும் அங்கே சூழ்ந்து கொண்டு படகு மூழ்கத்தக்கதான ஒரு பெரிய ஆபத்து வந்ததோ, அதே வண்ணமாய் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய தொழிலில் இன்னும் பலவிதமான புயலும் கொந்தளிப்புகளும் ஏற்பட்டு நம்மை அப்படியே கவிழ்த்து போடுகிற சூழ்நிலையை உருவாக்கலாம். நம்முடைய குடும்பமே அப்படியே கவிழ்ந்து போகிற ஒரு நிலை, நம்முடைய வியாபாரம் கவிழ்ந்து போகிற ஒரு நிலை, நம்முடைய தொழில் முடங்கி போகிற ஒரு நிலை, ஒருவேளை நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிறதான வியாதி அப்படியே நம்மை சின்ன பின்னமாக்கி விடுகின்றதான ஒரு நிலை நமக்குள்ளாக ஏற்படலாம். அப்படிப்பட்டதான நேரத்தில் கடவுளுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஏற்கனவே ஆண்டவருடைய அன்பை ருசித்து இருக்கிற, ஆண்டவருடைய வல்லமையை வாழ்க்கையில் அனுதினமும் ருசித்து கொண்டிருக்கிற, கடவுளுடைய வார்த்தையை அதிகமாக நாம் கேட்டு கொண்டிருக்கிற நாம் இப்படிப்பட்டதான கருகலான நேரத்தில் நாம் என்ன செய்கின்றோம், ஆண்டவரை எப்படி தேடுகிறோம், ஆண்டவரிடத்தில் எப்படி நம்முடைய காரியங்களை கொண்டு செல்லுகின்றோம், அல்லது கடவுளை நாம் முதலாவது தேடுகிறோமா, அல்லது நாம் எல்லாவற்றையும் செய்துவிட்டு இறுதியாக சென்று ஆண்டவரே என்று ஏன் என்னை கைவிட்டீர் என்று கேட்கிறோமா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய கடவுள் எப்பொழுது நம் அருகில் இருக்கிற ஆண்டவர் என்ற உண்மையை நாம் மறந்து விடக்கூடாது. அங்கே நித்திரை செய்தார் என்று சொல்வதனாலே சீஷர்கள் அருகில் இயேசு இல்லை என்ற அர்த்தம் அல்லவே அல்ல. ஆனால் சீஷர்கள் தன் அருகில் இருக்கின்ற ஆண்டவரை அவர்கள் அறியாமல் என்ன செய்கின்றார்கள், அவர்கள் தங்களுடைய சுய பலத்தினாலே எப்படியாக நான் வென்று விடுவேன் என்று முயற்சிக்கின்றார்கள். ஆனால் மிஞ்சினது என்ன? தோல்வி மிஞ்சுகிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் சந்திக்கிறதான இப்படிப்பட்டதான புயலையும் கொந்தளிப்பையும் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு எளிய வழி என்ன? முதலாவது கடவுளை தேடுவது. அதனால்தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்திருக்கிறார் நமக்கு ஏற்கனவே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை நீங்கள் தேடுங்கள் என்று சொல்லி. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் அவருடைய நீதியையும் அவருடைய ராஜ்யத்தை முதலாவது தேடும் பொழுது வாழ்க்கையில் எந்த கொந்தளிப்பு வந்தாலும், அதுவும் நம்மை அப்படியே மூழ்கடிக்கிற நிலைமைக்கு வாழ்க்கையின் எல்லைக்குள்ளாக நாம் போய்விட்டால் கூட கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. கடவுள் நம்மை தூக்கி எடுப்பதற்கு, மீட்டெடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகையால் வாழ்க்கையிலே சோர்ந்து போகாதீர்கள். நம்முடைய அருகில் எப்பொழுதும் ஆண்டவர் இருக்கிறார். ஒரு காரியம், நாம் அவரை பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆபத்து நேரத்தில் முதலாவது அவரை தேட கற்றுக்கொள்ள வேண்டும். எந்த நேரத்திலும் அவரோடு கூட நாம் இருக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும். அப்பொழுது எந்த கொந்தளிப்புகளையும் நாம் ஜெயித்து விடலாம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதித்து தொடர்ந்து வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென்.